இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கம்பு இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைச்சிடலாம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு கம்பு, அதே டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு கம்பு, அப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதிலே பாருங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஏன்னா இந்த தண்ணியிலே தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இது பாருங்கள் நல்லா 7 மணி நேரம் ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான், அதே பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சிடலாம். ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு சேர்த்து. இப்போது 7 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சிருக்கு. நம்ம இட்லி ஊற்றிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லி துணி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். மூடி வச்சிடுங்க, இட்லி வேகட்டும். அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே தான் ஊற்றுறேன். இப்போது தோசைக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க தோசை நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் கம்பு தோசை. இப்போ நான் அடுத்த தோசை ஊற்றுறேன். இட்லி வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்க இட்லியும் நல்லா வந்திருக்கு. கம்பு இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் சாம்பார் கூட சர்வ் பண்ணுறேன். இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஈஸியாக ஒரு மில்லட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.